Good morning, Margaret Senorita. Welcome to Bharat Iconic Awards 2025. And today you are here about our podcast show also. So I know this is not easy to sit here because you have came across a lot many verification and Yes. jury call and the result announcement. I have one question also. When they are revealing the result, what was the experience? How was the experience actually? To be, first of all, to have this opportunity itself is a very big thing for me. Coming from a small village in Pondicherry to this big, it's not so easy. Okay. So the moment I heard that I've been selected, nominated, and got, I'm winning this is actually a mind-boggling thing for me. Yeah. I'm very happy and very, what do you say, in a very good Josh. Yeah. Okay. I know that you are into the different field and you are an entrepreneur and அது வந்து எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? You are in the busy schedule, I guess. So Yes. how you balancing the things? Okay. So from சின்ன பிள்ளையில இருந்து I had this one motto. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, like jack of all trades, of all trades. But is a master of none. அப்படி முடிச்சிடுறாங்க. But at the end பாத்தீங்கன்னா அந்த jack of all trades வந்து better than every other person. So I've always felt that okay, நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை ஹையர் லெவலுக்கு போனா மட்டும் தான் we can manage it with passion first of all. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயோ கேயோஸா மாறிடும், அது கேயோட்டிக்கா, இங்க முடிக்கல அங்க முடிக்கல அப்படிதான் இருக்கும் தவிர்த்து ஓகே இது இங்க நடக்குது இதையும் பாத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டா everything is possible. Everything is possible. Yes. Right? So, entrepreneur ன்னு சொல்லும்போது it's a huge responsibility. Yes. அத வந்து எந்த ஒரு சேலஞ்சஸா வந்தாலும் நீங்க அதை டக்குன்னு முடிச்சிடணும், அதை வந்து மேனேஜ் பண்ணணும். So what is your big strength? My biggest strength is that empathy. Okay. Yeah. Because when you ஒரு லீடிங் பொசிஷன்ல நீங்க இருக்கும்போது எவ்வளோ ஹைட்ஸ் யார் வேணா எப்ப வேணா ரீச் ஆகலாம். பட் நீங்க உங்களோட சுத்தி இருக்கவங்கள நீங்க பாத்துக்கலையோ, என்னோட ஸ்டாஃப்ஸோட எல்லாரோட பர்சனல் ஸ்டோரிஸோட நான் கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ அப்ப நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கும் போது அவங்க தே ஹேவ் நோ அதர் சாய்ஸ் ஆர் தே வாண்டடாவே நம்மளுக்காக நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அங்க நடிக்க போறது இல்ல, நம்ம உட்காந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப ரேஷா பிஹேவ் பண்ண போறது இல்ல. பட் வித் கம்பேஷன் அண்ட் லவ் யூ கேன் அச்சீவ் எனிதிங். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றாங்க இல்ல நம்ம சொல்ற விஷயத்த அவங்க ஒர்க் பண்ணணும்னா கூட தே ஷுட் டூ இட் வித் ஐயோ பயத்துல அப்படி பண்ணக்கூடாது, பட் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். நம்ம ஃபேமிலியில அப்படிதானே பண்ணுவோம், நம்ம பயத்துல பண்ண மாட்டோம். ஐயோ நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட சிஸ்டர்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஹவ் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் மை சக்சஸ் ஸ்டோரி. எல்லாரையும் ரொம்ப எம்பத்தட்டிக்கா கம்பேஷனா பாக்குற ஒரு விஷயம். ஓகே. அதே மாதிரி உங்களுடைய ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டும் இருக்கும், அது யாருக்குமே சொல்லலன்னு நான் நம்புறேன். பட் இந்த ஒரு மூமெண்ட்ல வந்து நீங்க ரிவீல் பண்ணணும்னா என்னவா இருக்கும் அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட்? The weakest point is that I have so many, I know many people, okay, but என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அந்த நோ மெனி பீப்புள் வந்து எதுக்கு வந்து அது அப்படி நான் மாத்திட்டேன் அப்படின்னா நம்ம ஈஸியா நம்பிடுவோம். நம்மளுக்கு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும், நம்ம இங்கே தான் நிக்கிறோமா, இவங்க எப்படி பண்ணிட்டாங்களான்னு. ஸோ அதுதான் ஐ திங்க் இட் இஸ் a thing. அந்த கம்பேஷன் வைஸ்ல என்ன ஆயிரும்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகுறதுனால ஈஸியா ஏமாத்திடுவாங்க. பட் இப்ப வந்து ஐ திங்க் ஐ எம் கொஞ்சம் தெளிஞ்சுட்டேன். அண்ட் அது அது ப்ரிப்பேர் ஆயிட்டா. இப்ப I'm very cautious now. அதுக்கு நீ கம்பேஷனும் என்னோட லவ் போல, பட் ஐ எம் வெரி காஷியஸ். ஓகே இப்படி இருக்கா, ஓகே ஃபர்ஸ்ட் ஐ அனலைஸ் த சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் தான் நான் இப்ப கொஞ்சம் பழகுறது. ஏன்னா இப்போ ஐ திங்க் ஐ எம் 28 now. கொஞ்சம் ஏஜ் ஆக இந்த சொல்லுவாங்களே வைசர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. நம்ம சின்ன பிள்ளைல ரொம்ப எதுக்கெடுத்தாலும் we are very fast to do, very fast. இப்ப அந்த பேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல ஆக்டிவா இருக்கிறீங்க. அண்ட் we are into the இப்ப ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா டஃபஸ்ட் காம்படிஷன் வேர்ல்ட்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி உங்களை நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. ஸோ ஐ டோன்ட் கன்ஃபைன் மை செல்ஃப். நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்தோம்னா இஃப் யூ கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் சம்திங், நீங்க அந்த இடத்துல தான் இருப்பீங்க. உங்களால அதை தாண்டி மூவ் கூட பண்ண முடியாது. நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இங்கே கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருந்துரும். யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். அந்த ரிஸ்க் வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா when you travel.
Okay. I love traveling. Okay. I travel to many places. Solo travel நிறைய பண்ணுவேன். ஸோ அங்க மீட் பண்ற பீப்புள், அங்க இருக்க கல்ச்சர்ஸ்லாம் நம்ம பாக்குறோம்ல. நம்ம புக்ல படிக்கிறது, சோஷியல் மீடியால எங்க பாக்கிறத விட நம்மளோட பர்சனல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். ஸோ அதுவே வந்து இட் இஸ் லைக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஒரு இடத்துல பேசுறவங்க எப்படி அவங்க பழகுறாங்க, அண்ட் மை சர்க்கிள் வந்து நம்ம சொல்லுவாங்க, நம்மளோட சர்க்கிள் வந்து நம்ம எப்படிப்பட்ட பர்சன்ன்றதை நம்ம ரொம்ப அழகா மோல்ட் பண்ணும். ஸோ நான் பேசுற சர்க்கிளை மாத்தினேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து என் ஏஜே இல்லை, ரொம்ப கம்மி தான் என்னோட ஏஜ். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்க மட்டும் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே லைக் பிசினஸ்ல ஒரு ஹையர் லெவல் பொசிஷன்ல இருக்கவங்க. என்னோட சர்க்கிள்லேயே பாத்தீங்கன்னா நான் தான் யங்கஸ்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் 50 years 60 years அந்த மாதிரி பீப்புள். ஸோ அவங்க இருக்கும்போது ஆப்வியஸா அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, தே வாண்ட் டு ஷேர் த நாலேஜ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அது மூலியமா தான் ஐ திங்க் இது. பட் அவங்க கையில இருந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும், ஒரு ஃபீட்பேக் ஆகட்டும், அது கிடைச்சு வந்து ஒர்க் அவுட் ஆன சான்சஸ் இருக்கும் இல்லையா? நிறைய. பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா ஒரு பிசினஸ் வந்து இறங்கும் போது நான் பிசினஸ்க்கே வரக்கூடாதுன்னு நினைச்ச பர்சன். ஸோ அப்ப வந்துட்டதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ, ஜீரோ தான் நான். அப்ப வந்து என்னோட அம்மாவோட நாலேஜா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்டர் பீப்புள், அவங்களோட இதை எனக்கு ஷேர் பண்ணி, இட்ஸ் நாட் தட் நான் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏத்த மாதிரி தான் நான் அதை பண்ண முடியும். ஸோ அப்போ பண்ணும்போது உண்மையாலே நிறைய ரிசல்ட் எனக்கு ஆக்சுவலி பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஆப்வியஸா நெகட்டிவா இருக்கும் நம்ம ரேஷா எடுக்கிற டெசிஷன். பட் கம்பேர் பண்ணும்போது the good is always more than the bad. Okay. All right. So today you're getting the Bharat Iconic Awards 2025 னு சொல்லும்போது, இந்த award what does actually mean to you? Okay. I think out of many people, ஓகே, ஏன்னா நிறைய பேர் இதுக்கு நாமினேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அவங்கள வந்து இது நம்மளுக்கு கிடைச்சிருமான்னு யோசிக்கிற ஒரு இடத்துல ஒரு டேலண்ட்டுக்கு பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் இது. அந்த டேலண்ட் வந்து இட் இஸ் நாட் கன்ஃபைன் டு உங்களோட ஒரு விஷயத்துக்காக கிடைக்காது இல்லையா? நீங்க ஒரு சூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ வில் கெட் நிறைய கேட்டகரிஸை பார்ப்பீங்க. அப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஓகே, நம்ம இவ்வளோ கேட்டகரிஸ்ல நம்ம எக்ஸல் பண்றோம், அதை ஒருத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஆக்சுவலி. அந்த வார்த்தையை கேட்கும் போது எங்க டீம் சார்பாகவும் எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. If you could give one message to the Bharat Iconic Awards, then what would be it? Bharat Iconic Awards, you're doing a very good job, phenomenal job நான் சொல்லுவேன். பீப்புளை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூஸ் எடுத்து டு செலக்ட் தோஸ் பீப்புளே வந்து நம்ம ஒரு சாதா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பட் அதுல வந்து யூஆர் நிறைய ஒரு எப்படி சொல்றது, யூஆர் மேக்கிங் சோ மெனி ஹார்ட் ஒர்க் ரொம்ப நீங்க பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனா. ஸோ அது மூலியமா வந்து இத்தனை பேரை வந்து நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு விஷயம் பண்றது இஸ் அ phenomenal ஜாப். அண்ட் ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய இடத்துல வந்து they take money and all those stuff. ரொம்ப ஜெனுவினா I have seen. I've got so many other awards too, but this is the one of the best and genuine ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் சொல்லுவேன் நான். அது வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லா பகுழும் டீமுக்கு தான் சேரும். Yes, to everyone, right from the person who coordinated, இப்போ ஈவெண்ட் நடக்க போறதா இருக்கட்டும், நடந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட ஸ்வெட் இருக்கு. ஸோ அதுதான் ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் திங். திஸ் அவார்ட் இஸ் itself it means நாங்களா அவார்டிஸா இருக்கிறோம்னா அந்த அவார்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. Exactly. So that is the best thing for wonderful talking to you actually. Keep inspiring. ஒரு யங் ஆண்டர்பிரினரா இருக்கும்போது அதை வந்து அழகா நீங்க கொண்டு போகணும்னு நான் எங்களோட டீம் சார்பா விஷ் பண்ணிக்கிறேன். I wish you all the best. Thank you so much. Yes, have a good day. Yeah, thank you so much.